வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் 1020 கோடி ஊழலை கண்டறிந்துள்ளதாக தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் அமைச்சர் கே. நேரு தனது உறவினர்கள் வாயிலாக டெண்டருக்கு 7.5% முதல் 10% வரை கமிஷன் கொள்ளையடித்துள்ளது இந்த கடிதம் வாயிலாக தெரிய வந்துள்ளது. கழிப்பறை கட்டுவது முதல் நபார்டு வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு 20% முதல் 25% வரை பல்வேறு நிலைகளிலும் இந்த மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் என தெரிய வந்துள்ளதாக அமலாக்கத்துறை இதனை முழுமையாக விசாரிக்குமாறு தெரிவித்துள்ளது. வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழல்களுக்கே பெயர் போன கட்சியான திமுக நடத்தும் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதே வெறும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மாடல் தான் என்பதை நான் அடிக்கடி தெரிவித்து வருகிறேன். ஏற்கனவே இடி அனுப்பிய 888 கோடி முறைகேட்டை இன்று வரை விசாரிக்காமல் ஊழல் அமைச்சரை காப்பாற்றி வருகிறது ஸ்டாலின் அரசு. தற்போது அடுத்த ஊழலும் வெளிவந்துள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தை எல்லாம் மீட்டெடுத்தாலே மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசே செயல்படுத்தலாம். ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கலாம். பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு 5000 தாராளமாக வழங்கலாம். அவ்வளவு ஏன், தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆண்டிற்கான பட்ஜெட்டையே தாக்கல் செய்து விடலாம். இவ்வளவு மக்கள் பணத்தை வாரி சுருட்டி கொண்டு இன்னும் எத்தனை நாட்கள் தான் சகாக்களும் தப்பித்துக் கொள்வோம் என நினைத்து கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின். காலம் மாறுகிறது, காட்சிகளும் மாற தொடங்கிவிட்டன. அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி எண்ண போவது உறுதி. உண்மையிலேயே திரு ஸ்டாலின் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமின்றி இந்த ஊழல்களை குறித்து நேர்மையாக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும். செய்வாரா என்று எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது எக்ஸ் தளத்தின் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்.